சதுர்த்தி, மகா சிவராத்திரி எங்க வீட்ல கோவிலுக்கு போவாங்க. எப்பவுமே நாங்க வந்து பிரசாதம் தருவோம். இந்த தடவ நம்மளே செய்யலாமேன்னு வீட்ல கேசரி செஞ்சிருந்தோம். ஆனா நான் கோவிலுக்கு போனேன்னு தப்பா நெனச்சிராதீங்க. நான்லாம் கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருந்தேன். என்ன மாரி யாருனாச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல ஹார்ட் இமோஜிய பறக்க விடுங்க. ஃபர்ஸ்ட் ரவாய நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அத தனியா எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நாங்க வந்து 5 கேஜி பண்ணியிருந்தோம். ஸோ பெரிய ஒரு ட்ரம் எடுத்துட்டு அதுல தண்ணி ஊத்தி இது பண்ணிட்டு, அதுல என்னென்னமோ போட்டாங்க. கலர் எசன்ஸு அதெல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எங்க அப்பா வந்து பைனாப்பிள் எசன்ஸும் ஆட் பண்ணாங்க. கொஞ்சம் டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் போட்டோனே தண்ணி கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டு, ரோஸ்ட் பண்ண ரவாயும் போட்டோம். ரவைக்கும் எனக்கும் செட்டே ஆகாதுங்க. ஒரு நாள் கேசரி செய்றேன்னு தெரியாம கோந்து அல்வா செஞ்சுட்டேன். அதுலேருந்து அந்த பக்கம் போறதே கிடையாது. அதுக்கப்புறம் பாவம் எங்க அப்பாவும் என் தம்பியும் தான் மாத்துக்கட்டுல கலக்குவேன், கலக்குவேன், கட்டம் கட்டி கலக்குவேன் பாரு அப்படின்னு கலக்கிட்டே இருந்தாங்க. பாருங்களேன் என் தம்பி எப்படி கலக்குறான். அப்புறம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சுகர் மட்டும் இல்லாம மில்க் மேடும் ஆட் பண்ணியிருந்தோம். மில்க் மேடு, சுகரு இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா கலக்கி முடிச்சுட்டோம்னா, எந்த ஒரு லம்ப்ஸுமே இல்லாம கலக்கிட்டோம்னா, நம்மளோட கேசரி ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேல மணல் மணலா கீய சாரல் மாரி ஊத்தாம, நல்லா வெல்லம் மாரி அள்ளி கொட்டி விட்டுட்டோம். கொட்டிட்டு அது கூட நட்ஸு, கிஸ்மிஸ் பழம் இது எல்லாத்தையும் தூவி விட்டுட்டோம்னா, நம்மளோட சூப்பரான எல்லோ கலர் கேசரி மகா சிவராத்திரிக்கு எல்லாருக்குமே பிரசாதமா தர ரெடி ஆயிடுச்சு. கோவிலுக்கு போய் எல்லாருக்கும் பிரசாதம் குடுத்து மன நிம்மதியோட சாமியும் பார்த்துட்டு வந்துட்டாங்க.